அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களே, உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு. இந்த கன்னி ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது. இந்த நிமிஷம் வரைக்கும் கன்னிராசினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாங்க, யார்கிட்டயாவது அன்பா நெருக்கமா இருக்குன்னு நினைச்சு இருக்காங்க அப்படின்ற போது இந்த கன்னிராசிக்காரர்கள் நம்ப முடியாத அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் அவங்க வீட்டுல இல்ல வெளியிடங்கள்ல சரி எங்க போனாலும் சரி ஏற்படுதுங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் யாருடைய மனதையும் காயப்படுத்திடக்கூடாது, யாருக்கும் நம்மளால தீங்கு நடந்துடக்கூடாது, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில நம்மளால எந்த ஒரு பிரச்சனைகளையும் அவங்க செய்யக்கூடாதுன்னு ரொம்பவே பெரிய அளவுல பொறுத்து பொறுத்து எல்லா விஷயத்தையும் கவனமாக செய்துக்கிட்டக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். என்னதான் இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் பொறுமை காத்து சரியான ஒரு விஷயத்த செய்யணும்னு முயற்சி பண்ணாலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்படி செய்வது மூலியமா யாருக்கு தனமாங்க நல்லது நடக்குது? மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதுங்க. ஆனா கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஏண்டா இப்படி செஞ்சோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மனசளவுல மிகப்பெரிய வேதனையில இருக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும். இந்த கன்னிராசிக்காரருடைய வீட்லயும் சரி வெளியிடங்களையும் சரி மிகப்பெரிய பிரச்சனை மதிப்பு, அந்த மரியாதைன்னு ஒண்ணு இல்லாமலே போச்சுங்க. வேலைக்கு போவாங்க, வா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே மட்டம் தட்டி ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவாங்க எல்லாரும் முன்னாடியும். இவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் போவாங்க. காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான அந்த சம்பளம், பணம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னா இங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் அவமானப்பட்ட இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு போயிட்டாங்க அப்படின்ற போது வாழ்க்கையில அந்த நிமிஷத்துல அவங்க நிறைய விதமான விஷயங்கள்ல இழக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது. இதனாலேயே இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாரிடமும் பொறுமை காத்து தனக்கு தேவையான விஷயத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஏற்படுகிறது கன்னிராசினுடைய வாழ்க்கையில. இந்த கன்னிராசிக்காரர்கள் நிறைய இடங்கள்ல நிதானத்தையே இழந்திருக்காங்க. ஏன்னா இவருடைய வாழ்க்கையில மற்ற நபர்கள் செய்த கொடுமை என்பது அந்த அளவுக்கு அதிகம்ங்க. மற்ற நபர்கள் மேல இந்த கன்னிராசிக்காரர்கள் நிறைய அன்பு பாசம் எல்லாம் வைக்கிறாங்க. என்னதான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு மற்றவங்க மேல பாசம் அன்பு வச்சாலும் அவர்களுக்கு இவருடைய அந்த அன்பு இவருடைய குணத்தை பத்தி புரியாமலே எல்லாருமே இவங்களுக்கு கேடு விளைவிப்பது, தவறான விஷயங்களை செஞ்சு மனசுல ரொம்பவே காயப்படுத்துவதுன்னு நிறையவே பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. இவங்க இதுல இருந்து வெளியே வந்துடலாம்னு நினைச்சாலும் இதனால எந்த ஒரு விஷயமும் மாறவே இல்லை இந்த கன்னிராஜனுடைய வாழ்க்கையில. சாமி, இவ்வளவு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களை கொண்டு போயிடுச்சு, இனியாவது வாழ்க்கை மாறுமான்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி இனி வாழ்க்கை மாறுமா சாமின்னு கேட்டீங்கன்னா 100% உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுங்க. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற இந்த டிசம்பர் 15க்கு அப்புறம்லாம் எந்த அளவுக்கு மாற்றங்களும் எந்த அளவுக்கு நன்மையும் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவாக இந்த ஒரு பதிவுல பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெள்ள தெளிவாக வந்து சேரும். சரி, கன்னி ராசிக்கார நேர்களே, முதல் விஷயமே நம்ம உங்களுடைய வீட்டுல இருந்தாங்க ஆரம்பிக்க போறோம். இவ்வளவு காலங்கள் உங்களை எல்லா இடத்துலையும் உங்க வீட்லயும் சரி, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி, இல்ல வெளி பயணங்கள், சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நண்பர்களுடைய ஃபங்க்ஷன், ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களுடைய மதிப்புங்கிறது ரொம்ப பெரிய அளவுல குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. யாருமே உங்களை மதிக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மதிப்புங்கிறது ரொம்ப குறைவா இருந்துகிட்டு இருந்துச்சுல்ல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசனுடைய வாழ்க்கையில எல்லாருமே தலை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு எல்லாரோட கவனமும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விதமான, அதாவது இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்காது. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா நீங்க மதிப்பு தக்க ஒரு நபராக மாற போறீங்க. இவ்வளவு நாட்கள் மதிப்பு இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்தீங்கல்ல, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தீரப்போகுதுன்றத உறுதியா சொல்ல முடியுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை முழுவதுமாக நீங்கி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த கன்னிராசிக்காரர்களுடைய மனசுல சொல்ல முடியாத கஷ்டம் என்பது நிறையவே இருக்குதுங்க. முக்கியமா தனக்கு பிடிச்சவங்ககிட்ட தனக்கு பிடிச்ச விஷயத்த கூட சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே புழங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்திருக்கார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய சிறு நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த மனசுக்குள்ள வச்சிருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே
வெளிவந்து உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கும். முக்கியமா இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகப்படியான தனிமையை மட்டுமே வாழக்கூடிய, அதாவது தனிமையை விரும்பவில்லை, ஆனா தனிமையில தான் வாழக்கூடிய நபராகவே வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவருவதற்கான வாய்ப்புகளாக இருக்க போகுதுங்க. நிச்சயமா சொல்ல முடியும், இனி வரக்கூடிய குறைஞ்ச நாட்கள்ல, ரொம்ப அதிகப்படிய நாட்கள் இல்லைங்க, வெறும் குறைஞ்ச நாட்கள்லயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது. அதை உறுதியா சொல்ல முடியுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வேண்டி வேண்டி கடவுளை பிரார்த்திச்சு நிறைய விதமான விஷயங்களை செய்ய நினைச்சு முயற்சி பண்ணீங்க. ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை முழுமையா ஏற்படுத்தல. மாற்றம் ஏற்படுத்திச்சு, ஆனா முழுமையா ஏற்படுத்தல. அதனாலேயே இந்த கன்னிராசிக்காரர்கள் மனசுல ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா, நம்முடைய வாழ்க்கையை ஏன் இந்த அளவுக்கு துன்பங்களை நமக்கு மட்டும் கடவுள் கொடுக்காரு? இதுல இருந்து நம்மள விடுவிக்க மாட்டாரா? இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால வெளிவர முடியாதுன்னு எத்தனை நாட்கள் நீங்க குழம்பிருப்பீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்கள் இருந்தும் வெளிவருவீங்க. தொழில் தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு சாமி, லாபமே இல்லை, தொழில மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிடணும்னு பயமா இருக்கு, நஷ்டம் ஏற்பட்டுருமோன்ற ஒரு மனவேதனை எனக்கு ரொம்ப இருக்கு சாமி, இப்ப வரைக்கும் தொழில நினைச்ச மாதிரி லாபத்தை எங்களால பார்க்க முடியல, இதற்கான தீர்வுகள் ஏதாச்சும் இருக்குமா சாமின்னு மனசுல உள்ள ரொம்பவே கஷ்டப்பட்ட நபர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய சிறிது நாட்கள்லேயே, முக்கியமா குறைஞ்ச நாட்கள்லேயே நீங்க இத்தனை நாட்களா வாழ்க்கையில தொலைச்ச இந்த எல்லா விஷயத்தையுமே திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைய முடியுங்க. இவ்வளவு நாட்கள் நீங்க நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க, நிறைய விதமான இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளும் தொடர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைங்கிறது தீரும். முக்கியமா நீங்க வேலை இழந்துட்டு ரொம்பவே பரிதவிக்கக்கூடிய நிலைமையில இருந்திருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை தான், நல்ல வேலையா இருந்துச்சு, ஆனா அந்த ஒரு வேலையை உங்களுடைய வாழ்க்கையில இழந்துட்டு நீங்க வாழ்க்கையை வாழ்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஏற்படக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமல் போக போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண பாக்கியம் என்பது நிச்சயம் உங்களுக்கு அமையும். அதாவது அந்த மாலை உங்களுடைய கழுத்துல விழாம இருக்காதுங்க. இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு இடமா தேடி போய்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமணத்திற்காக. ஆனா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமண பாக்கியம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா, கிடைக்கிற மாதிரி கிடைக்காமலே போயிடுச்சுன்றதுதான் சொல்ல முடியும். இதனாலேயே இந்த கன்னிராசிக்காருடைய மனசு நிறையவே வேதனைப்பட்டுச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அப்படி இருந்த அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீரப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒரு சில விஷயங்களை யோசிச்சு நடக்குமா நடக்காதான்னு பயந்துகிட்டு இருந்தீங்கல்ல, அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி கன்னிராசினுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. கன்னிராசினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள்னு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டிய நாட்களாக இருக்குதுங்க. என்னதான் நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக கஷ்டப்பட்டாலும், பிள்ளைகள் மேலேயும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், மூத்தவர்கள் மேலேயும் சரி, கவனம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, நீங்க அந்த நேரத்துல கவனம் இல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள்ல சிக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் குடும்பத்து மேல ஓரளவுக்காவது நேரத்தை கொடுத்து அவங்க மேல அக்கறை காமிச்சிப்பது சிறந்ததாக இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் போவதை தவிர்த்துப்பது நல்லதுங்க. ஏன்னா வெளியூர் பயணங்கள் போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும். முக்கியமா சொல்லணும்னா செல்வத்தாழான பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், விரிவுபடுத்தணுன்ற போது அதற்கானதாக எளிமையான ஒரு விஷயமா இருக்கும் அந்த வெளியூர் பயணங்கள் போறது. ஆனா இந்த கன்னிராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போவது மூலியமா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மூலியமாக உங்களுடைய உடல் நலத்துல ஓரளவுக்கு சீரில்லாத பிரச்சனைகள் என்பது ஏற்படும். அதாவது உடல் அளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருப்பதனால நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியூர் பயணங்கள் இப்போதைக்கு தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு வருகின்ற காலங்களில் அடுத்தவர்களை கொஞ்சம் நம்பாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்றேங்க, எந்த நாளாக இருந்தாலும் சரி, மற்றவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கையை வச்சிருவாங்க. இதுவே இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்க எப்போதுமே மற்றவங்களை அதிகமா நம்புறதுனால ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்பிக்கை துரோகங்கள். இந்த நம்பிக்கை துரோகத்தினால இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில படக்கூடிய துன்பங்கள் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அந்த அளவுக்கு அதிகம். இப்படி மற்றவங்களை நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்த இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்பி அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொஞ்சம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அந்த கன்னிராசிக்காரருடைய குணமே எப்பவுமே எப்படி தெரியுமாங்க? மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படுதா, நான் வர சாமி, என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணி கொடுக்க சாமின்னு எப்பவுமே மற்றவங்களுக்காக தேடி சென்று உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். இப்படி மற்றவங்களுக்காக உதவி செய்து தான் வாழ்க்கையில மண்ணள்ளி போடக்கூடிய நிலைமைங்கிறது நிறைய தடவை நடந்துச்சு.
ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்ற போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சில இடங்கள்ல நீங்க தவிர்த்துப்பது சிறந்ததாக இருக்கும். சரிங்களா? சரி. இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது, நடக்க போகுதுன்றதை நம்ம நல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம். கண்டிப்பா இது உங்களுக்கு மிகவும் பெரிய அளவுல பயனுள்ளதாக இருந்திருக்கும். கண்டிப்பா நம்பிக்கொண்டிருங்கள். நிச்சயமா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கொண்டிருங்கள். நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.